பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணமான பலுசிஸ்தான் மக்கள் நீண்ட காலமாகவே பாகிஸ்தான் அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடி வருகின்றனர். சமீப ஆண்டுகளில் பலூச் விடுதலை இராணுவத்தினரின் தாக்குதல்களில் பாகிஸ்தான் இராணுவத்தினர் பலர் கொல்லப்பட்டனர். பலுசிஸ்தானை தனி நாடாக அங்கீகரிக்க கோரிய மக்கள் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் ஆகஸ்ட் 11ஆம் தேதியை பலுசிஸ்தான் நாட்டின் சுதந்திர தினமாக கொண்டாடும்படி சுதந்திர பலுசிஸ்தான் இயக்கத்தின் தலைவர் மிர்யார் பலூச் ஏற்கனவே வேண்டுகோள் வைத்திருந்தார். அதன்படி பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக தனது முதல் சுதந்திர தினத்தை பலுசிஸ்தான் மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பலுசிஸ்தான் போராட்டக் குழு தலைவர் மிர்யார் பலூச், பலுசிஸ்தானை பாகிஸ்தானின் மாகாணமாக பார்க்காமல் தனி சுதந்திர நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சர்வதேச நாடுகளை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய பிரிவினையின் போதே பலுசிஸ்தான் சுதந்திர கோரிக்கைக்கான அடிப்படை அமைந்துள்ளதாக கூறியிருக்கும் மிர்யார் பலூச், 1947ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி முடிவடைந்ததும் கலத் என்ற சமஸ்தானம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி தன்னை ஒரு சுதந்திர குடியரசாக அறிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனி நாட்டுக்கான சர்வதேச அங்கீகாரத்தை பெறுவதில் தங்கள் இயக்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும், ஐநா சபை, ஆசியான், ஆப்பிரிக்க மற்றும் ஐரோப்பிய யூனியன், இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகள் தங்கள் நிலைப்பாட்டுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் மிர்யார் பலூச் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் வளமிக்க பகுதியாக திகழும் பலுசிஸ்தான் உலகளாவிய சுகாதாரம், கல்வி மற்றும் மனிதாபிமான முயற்சிகளுக்கு பங்களிக்க முடியும் என்றும் தனது அறிக்கையில் மிர்யார் பலூச் குறிப்பிட்டுள்ளார். பலுசிஸ்தான் தலைவர்களை ஒன்றிணைக்கும் முயற்சிகள் நடந்து வருவதுடன் வரலாற்றில் முதன்முறையாக நாம் அனைவரும் இணைந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு படைகளை தோற்கடிக்க முழுமையாக தயாராக இருக்கிறோம் என்று கூறியுள்ள மிர்யார் பலூச், பலுசிஸ்தான் மக்களுக்கு அனைவரும் தார்மீக ஆதரவை தொடர்ந்து அளிக்க வேண்டும். அப்போதுதான் புற்றுநோய் போன்ற பாகிஸ்தானை நமது பலுசிஸ்தான் மண்ணிலிருந்து அகற்ற முடியும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பலுசிஸ்தானில் சுதந்திர தின கொண்டாட்டங்களை தடுப்பதற்காக பாகிஸ்தான் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் போராட்டக் குழு குற்றம் சாட்டியுள்ளது. பலுசிஸ்தானின் சில பகுதிகளில் அலைபேசி மற்றும் இணையச் சேவைகள் முடக்கப்பட்டதாகவும், கலாத், குவாட்டா மற்றும் குஸ்தார் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள இராணுவ முகாம்கள் மற்றும் காவல் நிலையங்களைச் சுற்றி அகழிகள் தோண்டப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளது. பாகிஸ்தான் இராணுவ விமானங்கள், ட்ரோன்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் அப்பகுதி முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தபோதிலும் பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடந்ததாக கூறியிருக்கிறது. இணைய தடை காரணமாக படங்கள், வீடியோக்கள் மற்றும் அறிக்கைகள் வர தாமதமாகிறது என்றும், மிக விரைவில் பாகிஸ்தானின் பயங்கரவாதத்தையும் தோல்வியையும் முழு உலகிற்கும் வெளிப்படுத்துவோம் என்றும் பலூச் போராட்டக் குழு கூறியிருக்கிறது.